ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் வீடியோ. ஜெஸ்ஸியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. எஸ், இந்தியாவிலே மிகப்பெரிய செலிப்ரேஷன் ஒன்று ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் இருக்க 10 டீமை பற்றி ஒரு சின்னதாக ஒரு அனாலிசிஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். சும்மா பெருசாக அஸ்வின் மாதிரி பீடாக் மாதிரி ஒரு 2 hours 3 hours 4 hours பேசுகிற அளவுக்குலாம் நமக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. எந்தெந்த டீமில் யார் யார் இருக்காங்க, இல்லை எந்தெந்த 4 டீம் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகும், 10 நிமிஷத்தில் 10 டீமை பற்றி பேசி முடிச்சிடலான்னு சொல்லி ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். ஓகே, இதில் 10 டீமை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த 10 டீமுக்கான ரேட்டிங் என்ன, இதில் எந்த டீம் பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு சொல்லி வீடியோ நடுவில் சொல்லிட்டு வருவேன். ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நோ மோர் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டீம் எப்போவுமே லாஸ்ட்டாக முடிக்கிற ஒரு டீம் தான். இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் யார் அப்படின்னா, அவங்க பேரை மாற்றுவாங்க, கேப்டனை மாற்றுவாங்க, டீமே மாற்றுவாங்க. ஆனால் டீமோட தலையெழுத்து மட்டும் மாறாது. அந்த டீமை தான் பார்க்க போகிறோம். அந்த டீம் வேறு எதுவும் இல்லை, அவங்க பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, டீம் ஓவராலாக நல்லா பிக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இந்த வருஷத்தோட டீமோட கேப்டன் யாருன்னா, போன வருஷம் ஐபிஎல் ஜெயித்த ஒரு கேப்டனை தான் இந்த வருஷம் அவங்க டீமில் எடுத்து கேப்டனாக ஹையர் பண்ணியிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தான். அவங்க டீமை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம், டாப் டு பாட்டம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் டீமாக தான் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காப்புல, அவர் தான் கேப்டன். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா, அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் ஃபினிஷர்ஸ் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அவங்க வச்சிருக்க டீமோட ஆல்ரவுண்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கோ யான்சன், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டாய்னிஸ், அஸ்மத்துல்லா உமர்சாய். பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடான ஒரு பேட்டிங் லைனப் இருக்குது. ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது. பவுலிங்னு வந்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான டீம் வச்சுருக்காங்க. யுஸ்வேந்திர சேகல், ராக்கி ஃபர்கியூசன், ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ யான்சன், இந்த மாதிரி ஒரு ஓவராலாக ஒரு நல்ல ஒரு வெல் ஷேப்டான டீம்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த டீம் எனக்கு பிளே ஆஃப்ஸ் போவாங்க நான் நினைக்கல. ஏன்னு தெரியுமா, எப்பவுமே நல்ல டீம் எடுத்துவாங்க, இருந்தாலும் அவங்களால அந்த லைனை கிராஸ் பண்ண முடியாது. அவங்க ஒரு 10 வருஷமாக இந்த பிளே ஆஃப்ஸ் பக்கமே போகலன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் வின்னிங் கேப்டனாக இருந்தாலும் இந்த டீமுக்கு பிளே ஆஃப்ஸ் போய் ஒரு பழக்கம் இல்லாதனால இந்த வருஷம் அவங்க பிளே ஆஃப் போகிறது கஷ்டம். மேபி நெக்ஸ்ட் இயருக்கு போகலாம். ஆனால் ஒரு நல்ல டீம் எடுத்திருக்காங்க, நல்ல காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லா டீமும் நல்ல சேலஞ்சிங்காக இருக்கும். டிபெண்ட் ஆன் ஓவர்சீஸ் பிளேயர் மாதிரி தெரியுது. ஒரு கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டாய்னிஸ், ராக்கி ஃபர்கூசன், மார்க்கோ யான்சன், ஜாஸ் இங்கிலீஷ், அஸ்மத்துல்லா உமர்சாய், இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. இதில் 4 பேர் தான் விளையாட வைக்க முடியும். இல்லை யார் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் சி, பார்ப்போம். இந்த டீம் பிளே ஆஃப்ஸ் போக மாட்டாங்க அப்படின்னாலும் இந்த டீமோட ஓவரால் ரேட்டிங் நான் ஒரு 7 கொடுக்குறேன். ஏன்னா அவங்க ஒரு நல்ல டீம் வச்சுருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டீம் யாருன்னா, ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டான டீம்னு சொல்லலாம். ஒரு வருஷம் பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க, 2 வருஷத்துக்கு பிளே ஆஃப்ஸ் பக்கம் வர மாட்டாங்க. எப்பயாச்சும் ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஃபைனல்ஸ் பக்கம் வர மாட்டாங்க. அப்படி ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டான ஒரு டீம் தான். சஞ்சு சாம்சனோட கேப்டன்சி கீழே விளையாட போகிற ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டீமை பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேலேருந்து ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸை மாறி போட்டு வந்திருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே, மகிஷா தீக்ஷனா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்துருக்காங்க. இவங்களோட பேட்டிங் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான பேட்டிங் லைனப் இருக்குது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ஹெட்மேயர், துருவ் ஜுரேல், நிதிஷ் ராணா இருக்கார். பேட்டிங் லைனப் ஒரு நம்பர் 5 வரைக்கும் ஒரு சாலிட் பேட்டிங் லைனப் இருக்குது. ஓகேவான ஒரு பேட்டிங் லைனப் தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பேக்கப் பவர் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. பவுலிங்குள்ளே போனோம் அப்படின்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் மும்பையோட ரொம்ப சண்டை போட்டு வாங்கினாங்க. ஃபசல் ஃபரூக்கி நல்ல பவுலர் தான். அப்புறம் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, மகிஷா தீக்ஷனாவும் மனிந்தர் அசரங்காவும் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவான ஒரு பேட்டிங் லைனப், ஓகேவான ஒரு பவுலிங் லைனப். ஃபினிஷிங்னு பார்த்தீங்கன்னா ஹெட்மேயர் இருக்காரு. அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணி ரியான் பராக் இருக்காரு. ஒரு ஓகேவான ஒரு டீமாக தான் இருக்காங்க. இந்த வருஷம் இந்த டீம் பெருசாக பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன். சும்மா என் ப்ரெடிக்ஷன் தான். இது நல்லா பண்ணால் நல்லா தான் இருக்கும். இவங்க மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிளேயருக்கும் கரெக்டான பேக்கப் இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த பிளேயர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோஸ் பட்லர், யுஸ்வேந்திர சேகல், ட்ரெண்ட் போல்ட், ரவீந்திர அஸ்வின், இந்த மாதிரி பிளேயர்ஸை விட்டுட்டு அவங்க வாங்கியிருக்க பிளேயர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா, மகிஷா தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, மனிந்தர் அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஃபசல் ஃபரூக்கி, இந்த மாதிரி பிளேயர்ஸை ஆக்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அவங்க விட்ட பிளேயர்ஸை விட இப்போ எடுத்திருக்க பிளேயர்ஸோட குவாலிட்டி கம்மின்னு நான் நினைக்கிறேன். இந்த டீமுக்கு நான் 6 out of 10 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டீம் போகலாம். ரிஷப் பந்த் தலைமையில் விளையாட போகும் எல்எஸ்டி டீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். 28 கோடி ரூபாய்க்கு ரிஷப் பந்த் எடுக்கிறதுக்கே மொத்த பர்சையும் காலி பண்ணாங்களே எல்எஸ்டி. ரிஷப் பந்த் எடுத்து அவனும் முடிவு பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க ஊர்லேருந்து கிளம்பி வந்திருப்பாங்க போல. 28 கோடி ரூபா கொடுத்து ரிஷப் பந்தை மட்டுமே எடுத்தாங்க. அவங்களோட பேட்டிங் லைன் பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் பூரான் இருக்காரு, மிச்சல் மாஸ் இருக்காரு, ரிஷப் பந்த் இருக்காரு, ஆயுஷ் பதோனி இருக்காரு. அப்புறம் ஃபினிஷிங்கில் டேவிட் மில்லர் இருக்காப்புல. ஆவேஷ் கானும் மோஷின் கானும் தான் இருக்காங்க பவுலிங்கில். பெருசாக எனக்கு வேறு யாரும் கண்ணில் பட மாட்டுறாங்க. ஒரு த்ரெட்டனிங் டீம் மாதிரி தெரியல. ஒரு பேட்டிங் டிபெண்ட் டீம் மாதிரி இருக்காங்க. பவுலிங்கில் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி தெரியுது. பவுலிங் பெருசாக இல்லாத மாதிரி தெரியுது. இந்த டீம் பிளே ஆஃப்ஸ் போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். காம்படிஷன் கொடுக்குறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கொஞ்சம் லேக் ஆஃப் பவுலர்ஸ் இருக்கனால சண்டை போடுறதே கொஞ்சம் கஷ்டம். அதனால இந்த டீமுக்கு நான் கொடுக்க போகிற மதிப்பெண்
6.5 அவுட் ஆஃப் 10. நெக்ஸ்ட் டீம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு லாயலான ஃபேன் ஃபாலோவிங் கொண்ட ரொம்ப ஸ்டார் ஸ்டட்டட் டீமாக எப்போவுமே வருஷம் இருக்கிற ஒரு டீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க ஐபிஎல் கப் ஜெயிச்சது இல்லைனாலும் அவங்களோட ஃபேன் ஃபாலோவிங் ரொம்ப ஹையில் இருக்கும். அப்படி ஒரு டீமை தான் பார்க்க போகிறோம். அந்த டீம் வேறு எந்த டீமும் கிடையாது. நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தான் ஆர்சிபி. இந்த வருஷம் வந்து எப்போவுமே வந்து அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க. அப்போ இருந்து போன வருஷம் வரைக்கும் பேட்டிங் ஃபுல்லாக பக்காவாக எடுப்பாங்க. ஆனால் எங்கே மிஸ் பண்ணுவாங்கன்னா பவுலிங்கை டோட்டலாக சொதப்பிடுவாங்க. அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங்கில் சுத்தமாக சொதப்பிடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் முழுக்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேலே ரொம்ப ஓவராக இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க டீமுக்குள்ளே நம்ம பார்க்க வந்தோம் அப்படின்னா, இந்த வருஷம் வந்து ஆர்சிபியை வழிநடத்த போகிறது த நியூ கேப்டன் ரஜத் பட்டிதார். அவங்க பேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ரஜத் பட்டிதார், தேவ்தத் படிக்கல், லியாம் லிவிங்ஸ்டன், ஃபினிஷிங்குக்குள்ளே வந்த டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்டுன்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் நம்ம வச்சுருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் கூட சலச்சவங்களா இல்லாமல் ஃபாஸ்ட் பவுலிங் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ் ஏசல்வுட், புவனேஸ்வர் குமார், நுவான் துஷாரா, லுங்கிசானி, இங்கிடி அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கும் வந்து எப்பவும் இல்லாமல் இந்த வருஷம் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பவுலிங் ஆல்ரவுண்டராக வந்து இந்த வருஷம் வந்து குர்னால் பாண்டியா இருக்க போகிறாரு. ஸோ இந்த டீம் வந்து ஒரு சாலிடாக பார்க்கவே நல்லா தெரியுறாங்க. ஃபினிஷிங்க்கும் ஆள் நிறையா இருக்காங்க. பேட்டிங் டெப்த்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பவுலிங்கோட ஆப்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது. ஆர்சிபி எங்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, வில் ஜாக்ஸ் எடுத்துருக்கணும். அது மும்பைக்கு கொஞ்சம் ஈஸியாக விட்டு கொடுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு. வில் ஜாக்ஸ் மட்டும் எடுத்துருந்தாங்கன்னா டெரிஃபிக்காக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, டீம் டேவிடை வாங்கியிருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து. இவங்க வில் ஜாக்ஸை கொடுத்தாலும் அவங்கள்ட்ட இருந்து இவங்க டீம் டேவிடை பிடிங்கிருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளே ஆஃப்ஸ்குள்ளே போவாங்கன்னு நான் இந்த ஆர்சிபி மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வருஷம் வந்து ஆர்சிபி வந்து சூப்பராக டீம் எடுத்திருக்காங்க. போன வருஷம் பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்தாங்க. இருந்தாலும் அதை விட இந்த மச் பெட்டர் டீமாக தெரியுறாங்க. இந்த டீமுக்கு நான் கொடுக்க போகிற மதிப்பெண் 8.5 அவுட் ஆஃப் 10. அப்புறம் ஆர்சிபி பற்றி நான் ஒரு சின்ன ஒப்பீனியன் ஒன்று ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஆர்சிபி வந்து இது வரைக்கும் ஒரு 7-8 பிளே ஆஃப்ஸ்க்கு மேலே வந்திருக்காங்க. 3 ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் ஒரு டைம் கூட ஜெயிச்சது இல்லைன்னு சொன்னாலும், அவங்க சின்ன சாமியில் இல்லாமல் வேறு ஏதாவது ஹோமில் விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 டைட்டில்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ ரன் அடித்தாலும் சொன்னால் கண்டெயின் பண்ணவே முடியல. எவ்வளோ டைம் அவங்க அந்த மாதிரி கண்டெயின் பண்ணாமல் தோற்றுருக்காங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களோட கிரவுண்டு வந்து ஹோம் கிரவுண்டு வந்து ஒரு சேப்பாக் மாதிரியோ, வான்கடை மாதிரியோ, ஒரு ஈடன் கார்டன் மாதிரியோ இருந்திருந்தால் ஒரு டைட்டில் 2 டைட்டில்ஸாவது கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா டீமுக்கும் ஹோம் கிரவுண்டு தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாகவே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹோம் கிரவுண்டு தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே, நிதர்சனமான உண்மை. அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் எதுனா, டெல்லி கேபிட்டல்ஸ். 2020 ஒரு டைம் ஃபைனல்ஸ் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணலை, அதுக்கு அடுத்தும் பெருசாக எதுவும் பண்ணலை. அந்த ஒரு வருஷம் நல்லா விளையாண்டாங்க. கேஎல் ராகுலை வந்து பிக் பண்ணாங்க 14 கோடி ரூபாய்க்கு. அவர் தான் கேப்டனாக இருப்பாருன்னு நினச்சோம். ஆனால் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து கேப்டன்சி எடுத்திருக்காப்புல. அவங்க டீமை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு பேட்டிங் வச்சிருக்காங்க. எல்லா டீமும் ஓவரால் நல்லா பேட்டிங் நினச்சிருந்தாலும் இந்த டீமும் வந்து அதே ஃபார்முலாவில் நல்ல ஒரு பேட்டிங் நினச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா, ஜேக் ஃப்ரேசர் மெக்கா, அவர்லேருந்து ஃபாஃப் டு பிளஸி, கேஎல் ராகுல், ஹாரி ப்ரூக் இருக்கார் அவங்க டீமில், அபிஷேக் போரெல், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்னு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் லைனப் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களோட பவுலிங் லைனப் வந்து மிச்சல் ஸ்டார், மோஹித் சர்மா, நட்ராஜன் இருக்கார். ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலும் குல்தீப் யாதவும் சொல்லி 5 சாலிடான ஒரு பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு 5 சாலிடான பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த டீமும் வந்து ஐபிஎல் ஃபைனலுக்கு போக மாட்டாங்க, பிளே ஆஃப் ஸ்கூலில் போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த டீம் வந்து ஒரு நல்ல டீமாக தான் தெரியுறாங்க. இந்த டீமுக்கு நான் வந்து 7 out of 10 கொடுக்குறேன். ஆனால் வந்து பிளே ஆஃப் ஸ்கூலில் போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் வந்து ஒரு நியூ கம்மர் தான். பேக் டு பேக் ஃபைனல்ஸ் வந்தாங்க, அதில் ஒரு கப் அடித்தாங்க. அந்த டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு யாரும் கிடையாது. நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜிடி தான். குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன் வந்து சுமன் கில் தான். சாலிட் பிக்காக இந்த வருஷம் எதை பார்க்குறேன்னா, ஜோஸ் பட்லர் வந்து சூப்பராக தூக்குனாங்க. ஒரு நல்ல ஒரு ஷேப்பான ஒரு பேட்டிங் லைனை வச்சுருக்காங்க. சுமன் கில் ஆரம்பித்து ஜோஸ் பட்லர், பில் சால்ட், அப்புறம் ஷாருக் கான் அப்படின்னு சொல்லி ஒரு இதே பேட்டிங் லைனப் வருது. எப்போவுமே வந்து இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து ஒரு டீசென்ட் பேட்டிங் லைனப், ஸ்ட்ராங் பவுலிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி தான். இவங்களோட பவுலிங் அட்டாக் ரொம்ப தெரிக்க விடுது. பவுலிங்கில் வந்து சூப்பராக பிக் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷித் கான், கையூசர் ரபாடா, ஜெரால் கோச்சி, சாய் கிஷோர், இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜும் இருக்காரு. ஒரு 8 வேர்ல்டு கிளாஸ் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி ஒரு டீசெண்டான பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. இவங்க எந்த ஒரு ஸ்கோரையும் டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு வல்லமைப்படுத்த டீமாக தெரியுறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் டீம், ஒரு டீசென்ட் பேட்டிங் லைனப், 8 out of 10 கொடுக்கலாம். ஆனால் வந்து இந்த டீம் வந்து இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பேட்டிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தெரியறதுனால எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அடி வாங்குவாங்களோ அப்படின்னு தோணுது. லட்சி பார்ப்போம். நம்ம அடுத்து யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 300 ரன் அடித்தே ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட ஐபிஎல்குள்ளே வந்திருக்க ஒரு டீமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு யாரும் கிடையாது. போன வருஷம் ஐபிஎல் ஃபைனலிஸ்ட்டாக வந்த எஸ்ஆர்ஹெச் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேட் கமின்ஸ் தலைமையில் எஸ்ஆர்ஹெச் டீம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க.
அவங்களோட போன வருஷம் டீமே சூப்பரான டீமாக இருந்துச்சு. இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு டீம் ரீடைம் பண்ணியிருக்காங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், அப்புறம் ஹென்ரிக் கிளாசன், அப்புறம் நிதிஷ் குமார் ரெட்டி, அப்புறம் இஷான் கிஷன், அபினவ் மனோகர், பேட் கம்மின்ஸ். இங்கே இருக்க எல்லாருமே 200 ஸ்ட்ரைக் ரேட் மேலே விளையாடக்கூடிய ஒரு கேப்பபுளான ஒரு பிளேயர்ஸ், வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் தான் வச்சுருக்காங்க. சரியான பேட்டிங் எல்லாம் கண்டிப்பாக 300 அடிச்சுருவாங்கங்கிற மாதிரி ஒரு டீம் தான் இருக்காங்க. பவுலிங் வந்து சும்மா குறைச்சி சொல்ல முடியாது. பவுலிங் நல்ல பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. அது முகமது ஷமி இருக்கார், ஆடம் ஜாம்பா இருக்காப்புல, ராகுல் சேகர், ஹர்ஷல் பட்டேல். இந்த டீம் கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போவாங்க. என்ன தான் பவுலிங் கொஞ்சம் வீக்கராக தெரிஞ்சாலும் அவங்க வந்து ஒரு 250 சாலிட் அடிச்சிருவாங்கன்னு தோணுது. குட் பவுலிங் அட்டாக்கும் வச்சுருக்காங்க. எந்த ஸ்கோரை வேணால் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலிங் அட்டாக் தான் இவங்களது. டீமுக்கு நான் வந்து 9 out of 10 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டீமுக்குள்ளே போனீங்கன்னா ஐபிஎல் வின்னர்ஸ் அவங்க பற்றி தான் பேச போகிறேன். கேகேஆர் அவங்களோட பழைய கோர் டீமை ரீடைன் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன்லேருந்து. ஆனால் அவங்களோட கேப்டனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஆனால் புது கேப்டன் அஜிங்கியா ரஹானே வராரு. அஜிங்கியா ரஹானே ஆரம்பிச்சிங்கன்னா சுனில் நரேன், குவிண்டன் டிகாக், வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங், அப்புறம் குர்பாஸ், மொயின் அலி, ரோமன் பவல், இந்த மாதிரி வந்து பவர் ஹிட்டர்ஸாக வந்து டீமுக்குள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படி பவுலிங்குள்ளே போனோம்னா வருண் சக்கரவர்த்தி, அஷித் ராணா, சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் வச்சு மொத்த டீமும் முடிச்சிடலாம். ஃபாஸ்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்கியாவும் அஷித் ராணாவும் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து மொயின் அலி, ஸ்பென்சர் ஜான்சன் மாதிரி 2 பவுலர் வச்சிருக்காங்க. ஓகே, நல்ல டீமாக தான் தெரியுறாங்க இந்த வருஷம். ஏன்னா கேப்டன்சி மாற்றிருக்காங்க. அவங்களோட பேட்டிங்கோட அப்ரோச் மாற வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த டீம் வந்து எனக்கு ஆஃப்ஸ்குள்ளே போக மாட்டாங்க தோணுது. எனக்கு தெரியல, பார்க்கலாம். இந்த டீமுக்கு நான் வந்து கொடுக்க போன மதிப்பெண் 7.5 out of 10. நெக்ஸ்ட் டீம் வேறு யாரும் கிடையாது, சிஎஸ்கேவோட பங்காளி டீமான மும்பை இந்தியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் பற்றி சொல்லணும்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் மாதிரியே விளையாடலை. ஆனால் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்களோட 2020 இருக்கிற ஸ்குவாடை வந்து ரீட்டைன் பண்ணணும்னு ஒரு ப்ராசஸில் இறங்கி ஹார்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து வாங்கி இந்த வருஷம் 10 போல்ட்டை வந்து பிட்டில் போய் எடுத்து அவங்களோட ஒரு கோர் டீமை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் அவங்க மிஸ் அவுட் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு பேர் 10 போல்ட்டை வந்து ரொம்ப வெயிட் பண்ணி காத்திருந்து கொக்கி போட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ரொம்ப நாளாக பெஞ்சில் இருந்த நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்ட்னரை சூப்பராக எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த தீபக் சகரையும் எடுத்துட்டாங்க. இந்த டீம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போலே கடப்பார டீம் தான். இந்த கடப்பார பேட்டிங் லைனை இப்போ தாண்டி வெளியே வந்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர் இருக்கார் ஆல்ரவுண்டராக. 10 போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு டுவோ எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படியே வந்தோம்னா தீபக் சாகர் வந்து நல்லா டீசெண்டாக பவுலிங் போடுவார். இந்த டீமை பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஸ்பின் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, மிச்சல் சாண்ட்னர் இருக்கார். ஃபாஸ்ட் பவுலிங் தான் அப்படியே மெருகச்சிருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, 10 போல்ட், டாப்லி, வேர்ல்டு கிளாஸ் பவுலர்ஸாக பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்னு நான் மும்பைக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. இந்த வருஷம் இவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு இல்லை ஃபைனலுக்கே வருவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து அவங்க மும்பை இந்தியன்ஸ் மாதிரி விளையாடுறதுனால இந்த வருஷம் வந்து கம்பேக் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து 2020 இருக்க டீமை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க லிட்டலாக. மும்பை இந்தியன்ஸுக்கு நான் வந்து கொடுக்க போகிற மதிப்பு 9.5 out of 10. வச்சு பார்ப்போம். நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம் வேறு யாரும் கிடையாது. சிஎஸ்கேவும் மும்பைக்கு சலைச்சவங்க மாதிரி இல்லாமல் அவங்களோட டீம் கோர் டீம் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. MS தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, மஹிஷா பத்திரனா, சிவம் டூபே இந்த மாதிரி வந்து முக்கியமான பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணாங்க. டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா மாதிரி வந்து வெளியே விட்ட முக்கியமான பிளேயர்ஸ் ரிட்டர்ன் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே வந்து சேப்பாக்கு எப்படிப்பட்ட ஒரு டீம் தேவையோ அந்த மாதிரி டீம் எடுத்திருக்காங்க. பேட்டிங் லைனப்பு நல்லா ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் தான். போன வருஷம் இந்த அதே பேட்டிங் லைனப் அப்படி ரிட்டர்ன் ஆயிருச்சு. ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா டூபே, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஜய் சங்கர் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் சாம் கரன் இருக்கார். சாம் கரன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பேக்டர் பிளேயர் மாதிரி ஒருத்தர் எடுத்திருக்காங்க. வேறு யாரும் கிடையாது. 10 கோடி ரூபா கொடுத்து 100 அகமது எடுத்திருக்காங்க. அஸ்வினையும் சாம் கரனையும் கொக்கி போட்டு எடுத்து தூக்கிட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் வந்து இம்மெச்சூர்டாக தெரிஞ்சாலும் ஒரு டீசென்ட் ஃபாஸ்ட் பவுலிங் வச்சுருக்காங்க. மஹிஷா பத்திரனா, கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி, நேத்தன் எல்லிஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் வச்சுருந்தாலும் ஸ்பின் பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டு ஸ்பின்னிங் அட்டாக்காக வந்து இவங்க தான் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் பெஸ்ட்டு ஸ்பின்னிங் அட்டாக் வச்சுருக்காங்க. சேப்பாக்கில் ரவீந்திர ஜடேஜா, அஸ்வினு, நூர் அகமது, 3 பேரே போதும். இந்த 3 பேர் பற்றி யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸ்பின் மேஜிக் தான் நடக்க போகுது. இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து ஃபைனல்ஸ்குள்ளே வருவாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் MI மேட்ச் நடக்கும், இல்லை சென்னை ஜெயிப்பாங்க. இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன், என்னோடய ஆசையும். சிஎஸ்கேக்கு நான் கொடுக்க போகிற மதிப்பெண்ணும் 9.5 out of 10 தான். ஓகே கைஸ், திஸ் இஸ் மை ஸ்மால் அனலைசஸ் அபவுட் திஸ் 10 டீம்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிற முறை டாட்டா, பை பை, நன்றி, வணக்கம், பாய்.